உணவே தெய்வம். இடைக்காடர் பால் கறத்தலை கூறுவதை கவனியுங்கள். சாவாதிருந்திட பால்கர சிரம் தன்னில் இருந்திடும் பால்கர வேகாதிருந்திட பால்கர வெறும் வெட்டவெளிக்குள்ளே பால்கர. நாம் இந்த தேகத்தை விட்டு அந்த சூட்சும தேகத்தோடு சாகாமல் இருக்க அந்த பால் கறக்க வேண்டும். வெட்டவெளிக்குள்ளே அதை கறக்க வேண்டும். பிரம்மத்தில் இருந்தால்தான் அதை கறக்க முடியும். தேயாதிருந்திடும் பால்கர முளை தொல்லை வினையற பால்கர வாயால் உமிழ்ந்திடும் பால்கர வெறும் வயிறார உண்டிட பால்கர. வாயால் அந்த அண்ணாக்கின் வழியாக சுரக்கக்கூடிய பாலை கறக்க வேண்டும். அதை உண்டால் வயிறு மீண்டும் பசிக்காது. நாராது இருந்திடும் பால்கர நெடுநாளும் இருந்திட பால்கர. அந்த பாலை உண்ட தேகம் நாராது நெடுநாளும் இருக்கவே அது உதவி செய்யும். மாறாது ஒளியிடும் பால் தர தலை மண்டையில் வளரும் பால்கர. நம் சிரசிலிருந்து அந்த அமுதம் ஒழுகும் என்று அவர் தெளிவாக கூறுகிறார். அந்த அமுதத்தை உண்ட தேகம் ஒரு நாளும் நாராது நெடுநாளாக இருக்கலாம் என்று அவர் கூறுகிறார் இடைக்காடர். வணக்கம்.